வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணத்துல சூப்பர் எபிசோட் பண்றதுக்காக ஒரு அட்வென்ச்சரஸான இடத்துக்கு வந்திருக்கோம். நார்மலா அந்த காடு கீடெல்லாம் போயிட்டு நம்மளுக்கு அப்படி போரிங் ஆனதுனால ஒரு ட்ரக்கிங் மாதிரி போகலான்னு சொல்லி ஒரு மலையை டார்கெட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அதை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலை மேலே ஏறி நின்று அதை ஏறுறதுக்கான பாசிபிலிட்டிஸை பார்த்துட்டு மலை மேலே ஏறி உச்சியில் நின்று சமைக்க போறேன் உங்களுக்காக. வாங்க போகலாம். பார்த்தீங்களா மலையை? ஸோ அந்த மலை மேலே போய் தான் சமைக்க போகிறோம். அதுக்கான ட்ரைனிங் தான் இங்கே. ட்ரைனிங் பண்ணால் தானே நம்ம எதாவது சாதிக்க முடியும். ஸோ சின்ன சின்ன மலையெல்லாம் ஏறியாச்சு. நெக்ஸ்ட்டு மலை மேலே ஏறுறோம். அங்கே நம்ம ஒரு ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம், சமைக்க ஆரம்பிக்கிறோம். வாங்க. அப்படி இப்படின்னு சுற்றி ஒரு வழியா மலையோட அடிவாரத்துக்கு வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டோம். என்ன, நான் கொஞ்சம் ஈஸியாக வந்தனால டீம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள என்னை பயங்கரமாக திட்டிகிட்டு இருப்பாங்க. எல்லா கிரெடிட்டும் எங்கள் ப்ரொடியூசர் தான் சாரும். அவர் ஒரு வாக்கிங் சாம்பியன் சொல்லலாம். இந்த வழி இருக்குது அந்த வழி இருக்குன்னு கூப்பிட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டாரு. இதுக்கப்புறம் முடியல, இதுதான் ஆரம்பம். ஏன்னா பார்த்தீங்க இல்லையா, இதான் என்ட்ரன்ஸ். இதுக்கு மேலே தான் ஏறி போகணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இதுக்கு மேலே தான் ஏற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏற முடியுமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குது. அதனால கொஞ்சம் ஹைட்லேருந்து பார்த்துக்கிறேன். ஏற முடியும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணுவோம். முயற்சி தானே எல்லாமே. வாங்க. ஐயோ ப்ரொடியூசர் சார், வழி இல்லை இங்க. ஏதோ முட்டு காட்டுல எடுத்து வந்து விடுற மாதிரி ஒரு மொட்டை மலையில எடுத்து வந்து விட்டாங்க. இங்க எப்படி மக்களே ஒரு நியாயமா சொல்லுங்க, இங்க எங்க போறது? நான் எப்படி போறது? மிஞ்சி மிஞ்சி போனா இந்த பாறாங்களுக்கு போலாம். போய் காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க மக்களே, கடின உழைப்புக்காக மேலே ஏறி வந்தா ஒரு முள்ளு உள்ள பொத்துக்கிட்டு இருக்குது. நான் வெளில எடுக்கணும். இப்ப பிளாக்கா இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ரொடியூசர் இதுக்கப்புறம் போ, தாழம்பூ இருக்கு, தும்பப்பூ இருக்கு போன்றாரு. இதுக்கப்புறம்லாம் போனா பூலாம் பெருக்க முடியாது, நம்மளுக்கு தான் பூ வைப்பாங்க உங்களுக்கு. இந்த ரிஸ்க்லாம் நம்ம எடுக்கிற மாதிரி இல்லப்பா. பெட்டர் நான் என்ன பண்றேன், நல்ல டிஷ்ஷா, அருமையான டிஷ்ஷா அடிவாரத்துலேருந்து சமைச்சிடலாம். ஏப்பா இல்லைன்னா இவரை முதல்ல ஏற விடணும். ட்ரெக்கிங் இவர் நம்மளுக்கு வழி போட்டு வச்சாருன்னா அதுக்கப்புறம் பண்ணலாம். இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிற மாதிரி நான் தயாராக இல்லை. ப்ரொடியூசர் சார் சாரி, இதுக்கு மேலே ஏற முடியல. நாங்கள் இறங்குறோம். இறங்கி அடிவாரத்தில் சமைச்சு சாப்பிட்டு கிளம்பலாம். வாங்க, அடிவாரத்துக்கே போயிடலாம். சாமி, ஒரு ஆறுக்குள்ள சரப்புறன்னு ஏறிட்டோம். இறங்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஸோ காட்டு வேப்பங்குச்சிக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேப்பங்குச்சியில் சின்ன வயசுல தாத்தா உடச்சி கொடுப்பா. அப்படி இல்லை பல்லு இல்லைக்கடா பேராண்டி நல்லா இருப்பேன்னு. ஸோ நீங்கள் கேட்கலாம் இது காலையிலையான்னு. ஆனால் காலையிலையோ மாலையிலையோ இது காட்டு வேப்பங்குச்சி சாதாரணமாக கிடச்சிடாது. அதனால காட்டு வேப்பங்குச்சி கசக்குது பயங்கரமா. வீட்டில் இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப கசப்பாகவே இருக்குது. ட்ரை பண்ணுவோம். சரி, கீழே இறக்கிடுவோமா? ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு. பண்ண போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான மட்டன் பாயா, அது கூட நூல் பரோட்டா. இப்போ நார்மல் பரோட்டாவுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, அதை நம்ம எப்படி தேய்க்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி அதை நம்ம சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக போட்டுட்டு அதை நம்ம சுற்றிட்டு அதுக்கப்புறம் திரட்ட போகிறோம். இது ஒன்று தான். ப்ராசஸ் ரொம்ப சேம் தான். அதை எப்படி நம்ம கட் பண்ணி அந்த நூல் மாதிரி எடுத்துகிட்டு வர போகிறோன்றது மட்டும்தான் ட்ரிக். ப்ளஸ் பாயா ரொம்ப 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 சிம்பிள். பாயா ஈஸிலி யூ கேன் டூ. ஜஸ்ட் ஒரு டின்னருக்கு நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸ்ல செய்யக்கூடிய ரெசிபிஸ் தான் அது ரெண்டுமே. ஸோ அதுக்கு முன்னாடி ப்ரீ பிளானிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, பாயா செய்யறதுக்கு முன்னாடி நம்ம பரோட்டாவுக்கு மாவை பிசைஞ்சு வச்சிடலாம். பிசைஞ்சு வச்சோம்னா அது நம்மளுக்கு நல்லா அப்படியே ஃபர்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதுக்குள்ளே சைட் பை சைட் நம்ம பாயாவை போட்டு குக்கரில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம அந்த குக்கர் ப்ரெஷர் இறங்குறதுக்குள்ளே இதை கரெக்டாக ஆரம்பிச்சிடலாம். இந்த டிஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது. ஸோ முதல்ல நம்ம பரோட்டாவுக்கு மாவு, ஐயோ உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சானு தெரில, இங்கே ஒரே மைல்ஸாக இருக்கிறாங்க. ஸோ மைல்ஸ் சவுண்ட்ஸாகவே இருக்குது எல்லா இடத்துலையும். ஸோ நம்ம பரோட்டா ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பரோட்டா மாவுக்கு ஒரு குழியை வெட்டுறோம். இதுதான் பேசிக் ஸ்டெப். இதில் நான்வெஜ்ஜுக்கு சாப்பிட பரோட்டா முட்டை இல்லாமல் ரெசிபிஸ் நிறைய இருக்குது. பட் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பரோட்டா முட்டையை வச்சு தான்.
ஒரு முட்டையை உடச்சி அப்படி ஊற்றுறோம். பார்த்தீங்களா? ஊற்றுனதுக்கப்புறம் இந்த பரோட்டாவுடைய ரெசிப்பியில் நான் தயிர் போட்டிருக்கேன். தயிர் போடாமலே பண்ண முடியும். பட் நூல் பரோட்டாவில் அந்த மாதிரி போட்டால் நல்லா இருக்குன்றதுனால நான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, இதுக்கு தேவையான எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை இன்னும் தண்ணி வேணும்னா ஆட் பண்ணணும். அதே மாதிரி இது நீங்கள் சப்பாத்திக்கு பண்ணுற மாதிரி கொஞ்சம் டைட்டாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் லூஸாகவே பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு மேலே நான் எண்ணெயை வச்சுருக்கேன். ஏன்னா எண்ணெய் நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிங்கன்னா தான் ட்ரை ஆகாமல் இருக்கும் மாவு. ஸோ இது நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுருவோம். பாயா பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குக்கர் ஹாட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு தேவையான ஆயிலை சேர்க்க போகிறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். அதோடைய ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்தோடனே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துருக்கோம். என்னென்ன மசாலா பவுடர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக ஃபெனல் பவுடர், அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தூள் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் பெப்பர் பவுடர் தேவைக்கு இருக்கும். உங்கள் ஸ்பைஸ் லெவல் எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கொஞ்சம் குக் பண்ணுறோம். அதோடைய ரா ஃப்ளேவர் போகணும். ஆல்மோஸ்ட் ரா ஃப்ளேவர் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாயா இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண போகிறோம். மினிமம் ஒரு 8 விசில் நீங்கள் விடணும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு குக் பண்ணிக்கலாம். இது குக் ஆகிட்டே இருக்க பார்த்து நம்ம பெரிய இடத்துல இருக்கோன்றதுனால இன்னொரு இடத்துல கூட உட்காந்து பரோட்டாக்கு தேவையான விஷயத்தை ரெடி பண்ணிக்கலாம். குக் ஆகிட்டே இருக்கட்டும். பரோட்டா செய்கிறதுக்கு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணி கொடுத்த மாதிரியே இருக்குது. ஸோ இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நூல் பரோட்டாக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் குக் பண்ணிக்க போகிறோம். அதுக்குள்ளே சைடு நம்ம பாயாவும் ரெடி ஆகிட்டே இருக்கும்.
பதத்துக்கு எடுத்து வந்துட்டு ஒரு ஸ்ட்ரைப் மாதிரி, அதாவது ஒரு சின்ன சின்ன கட் மாதிரி பண்ணிட்டு ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்க போகிறோம். இதுதான் நம்ம பண்ண போகிற செகண்ட் ஸ்டெப். இதுக்கப்புறம் நம்ம பரட்டி பரோட்டா மாதிரி குக் பண்ணிக்க போகிறோம். ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர்ன்றதுக்கு நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அதை வந்து குக் பண்ண பார்த்து எனி சேஸ் கோயிங் டு பி தி சேம். ஸோ நீங்கள் ஃப்ளாட் பண்ணிவிட்டு அதை நூலாக கட் பண்ணி ரோல் பண்ண போகிற ப்ராசஸ் தான் இம்பார்ட்டனே தவிர இல்லை ரவுண்டாக விட்டுணுமா இல்லை ஸ்கொயராக விட்டுணுமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8 விசில் நம்ம பாயாவை விட்டுருக்கோம். இப்போ சூப்பராக குக். மிளகுத்தூள் போட்டு அதை ரெடி பண்ணி இதல்லவா பாயான்ற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம தேங்காய் போட்டிருக்கோம். ஒரு அட்லீஸ்ட் 2 to 3 minutes குக் ஆகணும். குக்காக பார்த்து 3 விஷயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசி உங்களுக்கு வேணும்னா எக்ஸஸாக நீங்கள் பெப்பர் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பாயா வந்து பெப்பரியாக இருந்தால் பிடிக்கும். இது இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் பண்ண முடியும். அதேமாதிரி திக்னிங்க்கு தகுந்த மாதிரி, லைக் சில பேருக்கு வந்து ரொம்ப தின்னாக பிடிக்கும், சில பேருக்கு திக்காக பிடிக்கும், சில பேர் கரெக்ட். இது வந்து மீடியம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பரோட்டா குக் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கோம். அப்புறம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த பரோட்டாவை மாடரேட் ஹீட்டில் குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு பரோட்டா குக் பண்ணிங்கன்னா கலராகவும் உள்ள மாவாக இருக்கும். லோவில் வச்சு நீங்கள் குக் பண்ண பார்த்து ஒரு மாதிரி பாப்பட் மாதிரி ஆகிடும், அப்பளம் மாதிரி. ஸோ மாடரேட் ஹீட் இஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபார் பரோட்டா. நீங்கள் ஸ்லோவாக குக் பண்ணிங்கன்னா தான் உள்ள வரைக்கும் பரோட்டா வேகும். இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்த உடனே உங்களுக்கு சூப்பராக வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த பரோட்டாவோட இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரோட்டா எக்ஸலண்ட்டாக குக் ஆகிடுச்சு. இவர் நம்ம என்ன பண்ணுறோம்னா கட்டிங் போல் எடுத்து வச்சுட்டு, நார்மலாக சில பேருக்கு வந்து அடித்து லைக்கணும் புலான்னு இருந்தால் பிடிக்கும். எனக்கு வந்து அப்படி அந்த ஏன்னா இது லேயராக இருக்குது இல்லையா, அப்படியே நம்ம அதை டிப் பண்ணி சாப்பிட்டா இன்னும் ரொம்ப பிடிக்கிறதுனால நான் அதே இதில் வச்சு சாப்பிட போகிறேன். ஸோ பேசிக்லி இது கூட வந்து பாயாவையும் வச்சு டேஸ்டிங் பண்ணி பார்த்தோம். வெரி அமேசிங்கான பிளேஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் இந்த மாதிரி ஒரு டிஷ் ரொம்பவே சூப்பர்னு சொல்லலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. செம்மையாக குக்காக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ எந்த அளவுக்கு குக்காக இருந்தால் இந்த போன்லேருந்து வந்திருக்கணும் பார்த்துக்கோங்களேன்.
இவரை டேஸ்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு நம்ம பரோட்டா வச்சு ட்ரை பண்ணிடுவோம். இதை வந்து நான் சாப்பிட்டுட்டே இருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்களாம் என்னை திட்டிகிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாயில் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் இருக்குது. வேறு எபிசோட் நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் செஃப் சரவணன்.